தென் நான் நெக்ஸ்ட்டு எந்த வண்டி ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன்னா இம்பல்ஸ் 200 4V அந்த வண்டி. ஆனால் சான்ஸ் கிடைக்கல. இந்த மோட்டோ விலாக் பண்ணுறது ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம போய் பைக்கு கேட்போம், நம்மள என்னவோ திருடுற மாதிரி பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ்னு கேட்டு வண்டியை திருடி இருக்காங்க. மேபி அதனாலேயோ என்னமோ இப்போது தரதில்லை டெஸ்ட் ரைடுக்கு. நீங்கள் இந்த இது டிவிஎஸ் வண்டி ஓட்டினல ரோனின் ரைடர், இப்போ அந்த வண்டியை ஓட்டும் போது எனக்கு நான் சந்துக்குள்ளே தான் சார் தருவேன், அதுவும் நான் வருவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷோரூம் கிட்ட அங்கே தான் திருடி இருக்காங்க, ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் குரோம்பேட்டில். டிராஃபிக்கில் இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ஏன்னா டிராஃபிக் நாய்ஸ் தான் ஜாஸ்தியாகவே இருக்குது பார்த்ததுலையே. அதனால் மணி 8:06 ஆஃபீஸில் போனோம். யாரா இது எதுக்கு தொலைகிறது எப்போ? காலேஜெலாம் போகிற நேரம். காலையிலேயே 8 மணிக்கு என்ன டிராஃபிக் இங்கே? ஐயோ இந்த ஊரை நம்ம என்றைக்கு தான் நான் ஃப்ரீயாக பார்க்க போகிறேனோ. இங்கே இது எது இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன். இது எப்போ தெரியுமா? இப்போ இருக்கு இந்த போர்டு. இங்கே சப்வே வரப்போது சொல்லிகிட்டு இருக்காங்க குரோம்பேட்டில். ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்கும்னு தெரில. நல்லா இருந்தது. எவ்வளோ பெரிய மரம் தெரியுமா இங்கே இருந்தது, அதையும் இடிச்சிட்டாங்க. தெரில, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நல்லா ஃபைனலாக நல்லா இருந்துச்சு, நல்லாயிருக்கும். குரோம்பேட் நான் ஃபஸ்ட்டு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே குரோம்பேட்டில் தான். அப்போல்லாம் இங்கேயும் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தில் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டு போனேன். எங்கள் அப்பாவோட வரும்போது நான் பார்த்துருக்கேன் இந்த சிக்னலை. டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு சுத்தமாக. இந்த கடையும் திறக்கலை. காலையில் 8 மணிக்கு. ஸ்பெண்டரில் எதுக்கு பாப்போம்? ஸ்பெண்டரில் எப்படி பெண்டு போட்டு போகிறான் பார்க்கலாம். ஸ்பெண்டரா பல்சர்னு நினைக்கிறேன். காலையில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ அழகாக இருக்குது. சீரியஸ்லி காலையில் ஓட்டுறது சூப்பராக இருக்குது. வாங்கவே காலை அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காரோ இல்லை போடல, மேலே போடல, ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்காரு அடிக்கிற வெயிலில். சரி எங்கேயாச்சும் போய் ஒரு காஃபி அக்கா இதெல்லாம் பண்ணாதீங்க. காஃபி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காஃபியை குடிச்சிட்டு இனிமேல் நம்ம ரேஷ் டிரைவிங்லாம் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் ஒரு 60 to 70 70 ரேஷ் டிரைவிங் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டலாம். புஷ்ட இந்த இவரு தான் போயிட்டாரு. அடா நாமா பெண்டு போகிறேன். எப்படிலாம் இருக்காங்க பாருங்க சார். கஷ்டமாக இருக்கு. சார் நீங்கள் ஹெல்மெட் போடல. பல்சர் ஷோரூமுக்கு வரணும். பல்சர் இங்கே தான் நம்ம அந்த ரைட் ரிவ்யூ எடுத்தது. டிபி ஹாஸ்பிட்டல் ரைட்டில் இருக்குது. கைஸ் நான் மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில், இந்தியன் பெட்ரோல் பங்க்லலாம் பெட்ரோல் போடுறவங்க கண்டினியூஸாக நான் அதில் தான் போட்டுட்ருக்கேன் போடுறேன். சை
ஹெச்பி பெட்ரோல் பங்க்லேயும் இந்தியன் பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறவங்களாம் இருக்கீங்கன்னா ஒரு நாள் ஷெல் பெட்ரோல் பங்க்லேயே நீங்கள் பெட்ரோல் போடுங்க. ஏன்னா நான் வண்டி வாங்கினதுலேருந்து ஹெச்பி பாரத் அந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தேன். லேட்டர் ஆன் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சஜஸ்ட் பண்ணேன், ஷெல்லில் போட்டு பாடுறா எப்படி இருக்குன்னா. சரி நான் போட்டால் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக என் வண்டியில் இருந்த அந்த ஒரு வைப்ரேஷன் கம்மியாச்சு. அதிலிருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மந்த்தாக ஷெல்லில் தான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் நான் ஷெல்லில் தான் பெட்ரோல் போட்டுட்ருக்கேன். சூப்பராக இருக்குது கைஸ். அது இல்லாமல் அங்கே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஷெல்லில் பெட்ரோல் போட்டிங்கன்னா 300 பெட்ரோல் போடுறீங்க வச்சுக்கோங்களேன், 10 ருபீஸ் உங்களுக்கு கம்மி. நீங்கள் இப்போ 310க்கு போகிறீங்கன்னா 300 பே பண்ணால் போதும். ஸோ ஷெல்லில் பெட்ரோல் போட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களால் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும் ஷெல்லில் பெட்ரோல் போட்டிங்கன்னா. நான் இதை நிறைய வாட்டி சொல்லணும்னு நினச்சேன், இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. சரி நம்ம ஒரு காஃபி குடிப்போம். காஃபி கொஞ்சம் கலீஜாக தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக்கு வெளியே எப்படி கேட்குது எனக்கு தெரியல, சுத்தமாக எனக்கு தெரியல மைக்கு வெளியே எப்படி கேட்போம்ட்டு. ஏன்னா மைக்கு நம்ம உள்ளே வச்சுருக்கோம், இது தெரியலை எப்படி இருக்குன்னு தெரியலை. அவ்வளோதாங்க, பாய். ஆடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் மோட்டோ உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.